ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருந்தார். காலையில் தான் நான் எழுந்து பார்த்தேன் நான். பட் அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் நான் கேள்விப்பட்ட உடனே ரொம்பவே பதறி போயிட்டேன் நான். கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 34 to 35 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு 40 பேர் கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரோ, எதுக்கு இறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெத்தனால் கலந்த சாராயம், கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 35 பேர் இறந்து போயிருக்காங்க. 40 பேர் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. இது இந்த வருஷம் தான் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் ஒரு 30 பேர் இறந்தாங்க. ஸோ அதே கள்ளக்குறிச்சியில் தான் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 35 பேர். அரசாங்கம் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டாஸ்மார்க்கே இல்லாத ஒரு தமிழ்நாடாக பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். பண்ண மாட்டாங்க. ஆனால் தெருவுக்கு ஒரு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஏரியாவில் ஒரு டாஸ்மார்க்கு, இவங்களா பார்த்திங்கன்னா டாஸ்மார்க்கையும் வைப்பாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் இதெல்லாம் ஏன் தடுக்க முடியல? அரசாங்கம் என்ன தான் பண்ணிட்டு இப்போ இந்த 35 பேர்கிட்ட இறந்து போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சுகாதாரத்துறையில் இருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வீட்டுக்கு சென்செக்ஸ் எடுப்பாங்கள்ல, வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாரோ அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்கள் வீட்டில் குடிச்சிருக்காங்களா, அந்த சாராயம் குடிச்சாங்க, இது புரியல எனக்கு. இது நீங்கள் ஒரு கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுத்து, தமிழ்நாட்டு அரசு கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுத்து, இது போன வருஷமே நீங்கள் தடுத்திருந்தா இந்த வருஷம் இன்னொரு 35 உயிர் போயிருக்குமா? நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குடிக்காமல் இருக்க முடியாதா? எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு அளவாக பண்ணால் அது பிரச்சனையே கிடையாது. அளவுக்கு மீறி போகும்போது தான் பிரச்சனையே வரும். இந்த டாஸ்மாகை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துனுங்க. இந்த சரக்கே இல்லாத ஒரு தமிழ்நாடாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இது எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல. என்ன ப்ரோ நீ கவர்மெண்ட்டில் எதிர்த்து பேசுகிற, உனக்கு அப்புறம் பிரச்சனை வருது. சரி, பிரச்சனை வந்தால் வரட்டுங்க, நம்ம ஒன்றும் தப்பாக எதுவும் பேசலை. மக்களுக்கு நல்லது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், வேறு எந்த தப்பும் நம்ம பேசலை. ஸோ எந்த ஒரு ஆக்டருமே இதை பற்றி தைரியமாக சோஷியல் மீடியாவில் போடவே இல்லை. பட் தமிழ்நாடு அரசை எதிர்த்து தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் நோட்டுன்றது அவரோட அந்த கட்சி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா போட்டிருந்தார். கள்ளக்குறிச்சியில் இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. இது எல்லாமே அரசாங்கத்தோட ஒரு அலட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு அறிக்கைன்றது கொடுத்துருந்தார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரொம்ப பரிதாபமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கான ஒரு ஆலோசனை பார்த்திங்கன்னா இது ஆலோசனைலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை ஒழிச்சிருங்க, மதுவே தேவையில்லைன்ற நான், அவ்வளோதான் சிம்பிள். சில பேருக்கு அது அடிக்டாக இருக்கலாம், சில பேர் அது ரெகுலராக குடிக்கலாம். ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் போக தான் போகிறோம். இப்போது நான் ஏதோ பூமர் மாதிரி பேசுகிறதுலாம் எடுத்துக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ கண்டிப்பாக குடிச்சுன்னு இருப்பாங்க, நீங்களும் அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க, மச்சான் குடிக்காதரான்னு சொல்லிட்டு. மச்சான் நான் பாடுறா, நான் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கேன் பாடுறா, பாடுறா, உன்னால் இந்த மாதிரி ஓட முடியுமாடா, அவ்வளோ தூரம் ஓடுவியா நீ, நான் சரக்கு அடிக்கிறேன்டா, அப்போ கூட நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி இந்த ஆயா கதெல்லாம் பேசுவானுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதுக்கான எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எந்த விஷயம் பண்ணாலும் அளவாக பண்ணால் பிரச்சனையே கிடையாது. அளவுக்கு மீறி பார்த்திங்கன்னா நடக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு விஷயமே வேணாம். இப்போ 35 பேர் பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. எதனால்? கள்ளச்சாராயம், அந்த மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடிச்சு தான் இறந்து போயிருக்காங்க. எந்த நடிகருமே இதை பற்றி பெருசாக பேசவே இல்லை. பட் இது ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வச்சு செஞ்சுருக்காங்க. ஒரு ப்ரெஸ் நோட் ஒன்று ரிலீஸ் பண்ணி லோக்கல் நியூஸ்லேருந்து நேஷ்னல் நியூஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் இப்போ பேசிகிட்டே இருக்காங்க. அண்டு அந்த 35 பேர் இறந்து போனவங்க குடும்பத்தை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் சின்ன பசங்க இறந்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போலாம் 20 வயசில் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா குடிக்கிறாங்க. குடி இல்லாமல் அவங்களால தூங்கவும் முடியல, குடி இல்லாமல் காலையில் ஏந்துக்கவும் முடியல. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குடிக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. அதுதான் உண்மை. ஸோ இதுக்கான ஒரு நடவடிக்கை அரசாங்கம் எடுத்தால் தட் வில் பி வெரி கிரேட். ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் பார்த்திங்கன்னா கொண்டு வரும். போன வருஷமும் 30 பேர் இறந்தாங்க. இப்போ கணக்குப்படி 34 33ன்றாங்க. பட் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு தெரியல. அஃபிஷியல் நியூஸ் இன்னும் வெளியே வரல. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் யாராவது குடிக்கிறாங்களா, இல்லை நீங்களும் குடிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இன்னியோட ஸ்டாப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்தில் 4 நாள் குடிக்கிறதா இருந்தால் அந்த வாரத்தில் ஒரு நாளைக்கு மாற்றுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு நாள் மாற்றுங்க. அதுக்கு டோட்டலாக விட்டுருங்க. ஏன்னா உங்களோட ஃபேமிலியை நினச்சி பாருங்கள். சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போலாம் என்னங்க, பசங்களும் குடிக்கிறாங்க, பொண்ணுங்களும் குடிக்கிறாங்க. இதெல்லாம் ஜென்சின்றாங்க, ட்ரெண்டுன்றாங்க, மயிரன்றாங்க. எதுக்கு இதெல்லாம் இந்த நியூஸில் கேள்விப்படும் போது தான் பயங்கர இதுவாக இருக்குது. இன்னும் முக்கியமாக இந்த கிராமத்து பக்கம் இந்த கள்ளச்சாராயம்ன்றது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக விற்றுட்டு இருக்காங்க பல வருஷமாக. இது நிறைய பேருக்கு தெரியல. அப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சோ அதை அசால்ட்டாக விட்றாங்க அப்படின்னா அது யாரோட தப்பு? ஆப்வியஸ்லி கவர்மெண்ட்டோட தப்பு தான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.
தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வங்க பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி